அம்மா ஞாபகம் வந்துச்சா? இல்லை. பின்தோங்கி முன்னியல்வாள் தாய் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப ஒரு தாய் தன் குடும்பத்துக்காக ஓயாமல் வேலை செய்கிறா. அவங்களோட செயல்பாடை இப்போ நம்ம ஒரு ஸ்கிட்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாரா, குல்சும், தலா எல்லாம் ஏந்திரிங்கம்மா. ஏஞ்சிட்டோம் மம்மி. எல்லாம் துவா படிங்க. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் தாய். எல்லாம் வஜூ செஞ்சிட்டு நமாஸ் படிக்க வாங்க. ஓகே மம்மி. எல்லா ஸ்கூலுக்கு ரெடி ஆவுங்க. மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் தாய். ஃபரீதா, சாய் கொண்டு வா. இந்தாங்க. டேபிள் மேல ஃபரீதா. பாசமான அக்கறையான மனைவி. देखो वो कुछ कर रही है. மம்மி, சாக்ஸ் எங்க? அங்க டேபிளுக்கு மேல வச்சிருக்காமா, போய் எடுத்துக்கோமா. ஓகே மம்மி. மம்மி, சாக்ஸ் எங்க மம்மி? அதுக்கு தான் நான் எப்பயும் சொல்றது, அவங்க போயில வைக்க நேரத்துல பொறுப்பா வைக்கணும். அங்க டேபிளுக்கு போய் எடுத்துக்கோ. ஓகே மம்மி. நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கும் தாய். நாஸ்டா சாப்பிடுவாங்க. மைக்கு எல்லாம் துவா படிங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தமனி ஹாஸா வ ரஸகனி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கும் தாய். அப்பா நான் கண்டிப்பா வரணும். எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப வேலை இருக்கு தலா. நீ அம்மாவை கூப்பிட்டு போபா. இங்க அப்புறமே எப்படின்னா டிஃபன் எடுக்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மம்மி. வலைக்கும் அஸ்ஸலாம். நல்லபடியா போயிட்டு வாங்க. ஓகே மம்மி. ஃபரீதா, சிலிண்டர்கார வந்திருக்கான் பாரு. ஆஃபீஸ் போற நேரத்துல டைம் வேற ஆகுது. அவங்கள அங்கேயே வச்சிட்டு போக சொல்லுங்க. நான் ஆன்லைன்லயே பே பண்ணிட்டேன். ஓகே ஃபரீதா. போயிட்டு வர ஃபரீதா ஆஃபீஸ்க்கு. அக்கறையான தாய். அல்ஹம்துலில்லாஹ் மெசேஜ் வந்துச்சு. பிள்ளைங்க எல்லாபடியா ஸ்கூல் போய் சேர்ந்தாங்க. ஏல்லா இதே மாதிரியா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து சேரணும்ல. பொறுப்பான தாய். இப்ப இந்த வேலை பாக்கி இருக்கா? சரி, நம்ம சூரா கேட்டுக்கிட்டே வீடு க்ளீன் பண்ணலாம். அலெக்சா ப்ளே சூரா.
நேரத்தை வீணா ஆக்காத தாய். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمهيرات سبحا فعسرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لقنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. Alexa, stop. Hello. Assalamu alaikum. Walaikum assalam. என்ன ஃபரிதா ரொம்ப பிஸியா? ஆமா, அப்புறம் பிஸி தான். வீட்டு வேலையிலையும் பிள்ளைங்களை பார்க்கலையும் சரியா இருக்கு. ஆமா, நேத்து மார்க்கெட் போனியே, வெங்காயமும் பூண்டும் என்ன வேலை? அதை ஏன் கேக்குற? வெங்காயம் 70 ரூபாய், பூண்டு 500 ரூபாய். என்னது இளவெளியா? இது நான் போடாமலே சமைப்பேன். அப்படியே நான் சமைப்பேன். ஏன் சமைக்க முடியாது? புளி சோறு, தயிர் சோறு, எலுமிச்சை சோறு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓஹோ, நல்ல ஐடியா. நானும் இதே ஃபாலோ பண்றேன். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். பட்ஜெட்டுக்குள் குடும்பம் செய்யும் தாய். ஹலோ, இன்றுடன் உங்கள் ரீசார்ஜ் முடிவடைய போகிறது. உங்கள் நம்பர் லக்கி டிராயில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் லைஃப் டைம் இன்கமிங் கால் பெற நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை 10,999 ரூபாய் மட்டுமே. எனது லைஃப் டைம் காலா? அடுத்த நிமிஷமே நான் உயிரை இருக்க போறேன். நானும் உறுதி இல்லை. இதுல நீ லைஃப் டைம் காலா? எனக்கு நான் வேணா வை போனேன். வீண் விரயம் செய்யாத தாய். டிஃபன் சாப்பிட்டீங்களா? மம்மி, சாரா டிஃபன் சாப்பிடல மம்மி. ஏன், என்னாச்சு? சோறுமா? இல்லவா? இரு, மருந்து ஊத்துறேன். டாக்டரா மாறும் தாய். நீ போய் ரெஸ்ட் எடு சாரா. இந்த போனுக்கு ஓய்வே இல்ல. ஹலோ ஹலோ, ஜைனப், சொல்லு ஜைனப். ஃபரிதா, மால்ல 75% ஆஃபர் போட்டிருக்காங்க. வரியா? போயிட்டு வரலாம். என்னது? எனக்கு நான் ஆஃபர்ல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. அது இல்லாம எனக்கு நேரமும் இல்லை. சரி, எனக்கு பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும். அதெல்லாம் தலாக்கு ஆனுவல் டே பிராக்டிஸ்க்கு இருக்கணும். நான் அப்புறமா பேசுறேன். மம்மி, ஹோட்டல் மாறா மம்மி. தன் நிறைவு கொண்ட தாய். நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன்? சண்டை பிடிக்காம எல்லாம் சொல்லிருக்கேனா இல்லையா? அது இல்லாம இந்த போன் உங்களுக்கு தேவையில்லாதது. கிலோனாச்சி இல்லைங்க. ஷேரிங் இஸ் கேரிங். நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கும் தாய். தலா உனக்கு
والقدر خيره وشره من الله والبعث بعد الموت لا إله إلا الله لا إله إلا الله டீச்சரா மாறும் தாய். அல்ஹம்துலில்லாஹ் என் செல்லமே, இதே மாதிரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் சொல்லிடு. ஓகே மம்மி. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, எப்படி இருக்கீங்கம்மா? வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லா, நான் நல்லா தாமா இருக்கிறேன். நீயாமா இரும்புற? அதான் கொஞ்சம் தலைவலியா இருமல் வர மாதிரி இருக்குதுமா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாயாமா. எப்படிமா பிள்ளைங்கள தனியா விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போறது? பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்கிட்டா உடம்ப யாருமா பாப்பா? வீட்ல மருந்துக்கு வீட்ல மருந்துக்கு நான் சாப்பிட்டுப்ப அல்லாஹ் ஷிஃபா தருவாவா? சொன்னா கேட்கவா போற? நான் இதுவா கேட்குறேன், அல்லாஹ் ஷிஃபா தருவான். சரிம்மா. தனக்காக வாழாம குடும்பத்துக்காக வாழும் தாய். இப்படி விலை மதிக்க முடியாத பல திறமைகளை கொண்ட தாயை நாம எவ்வாறு போற்ற வேண்டும்? கண்ணுக்குள்ள வைத்து பாற்றுக்குள்ள வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆனில் கத்து தந்ததை ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்ப